இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு எப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என் தம்பிக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். என்னமா நீங்க உங்கள மாதிரி குடும்பத்துல எங்க வீட்டு பொண்ணு வந்து வாழ்றதே நாங்க பண்ண புண்ணியம். இதுல பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்கம்மா, பெரியவங்க நாம கல்யாணம் வேணா பண்ணி வைக்கலாம், ஆனா வாழ போறவங்க அவங்க 2 பேரும் தானே. அவங்களுக்கு பிடிக்கிறது தானே ரொம்ப முக்கியம். என்ன ரித்திகா, என் தம்பியை உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என் தம்பி உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லனா எப்படியெல்லாம் இல்ல? பிடிச்சிருக்கு. மூத்தவன் நீ ஒருத்தி இருக்கும்போது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்காளுங்க. இவளுங்களை என்ன பண்றேன்னு பாரு. பாட்டி வேண்டாம் பாட்டி, எனக்கு நல்லது நடக்கலன்னு சொல்லிட்டு ரித்திகாக்கு நடக்கிற நல்லதை நீ கெடுத்துறாத. ஏண்டி, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தும் கூட உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? சொல்றேன்ல பாட்டி, எந்த பிரச்சனையும் பண்ணாத. வா போலாம் வா. ஐயோ, நீ நல்லது நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கு. நீ தெரியாம பண்ற. பரவாயில்ல பாட்டி, நல்லது நினைக்கிறதுனால நம்ம எதுவும் கெட்டெல்லாம் போயிட மாட்டோம். வா போலாம் வா. பாட்டி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. சொல்றேன்ல, வா போலாம். பாட்டி வா போலாம். அப்புறம் என்ன இந்திரா, ஒரு நல்ல நாளா பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். சரிங்க சித்தப்பா, அப்ப நம்ம ஜோசியரை வர சொல்லி பேசி முடிவு பண்ணிடலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. நாங்க என்ன ஏதுன்னு பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்க. ரித்திகா, இங்க வாமா.